ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சின்ன விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பொங்கல் அப்போ எங்கள் ஊரில் நடந்த கோல போட்டியில் உள்ள விளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விளாக் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் போட்ட கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோல போட்டியில் நாங்கள் என்னென்ன அலப்பல்கள் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஃபுல்லாக சொல்லுங்கள், ஓகேவா? வீடியோட எண்டுலையும் வீடியோட நடுவுலையும் எல்லாரோட கோலத்தையும் நான் வந்து காமிச்சிருக்கேன். சின்ன சின்ன கிளிப்பாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கோலத்தோடைய லாஸ்ட்டு ஃபைனல் லுக் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கோலத்தை நான் அதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ பட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விளாட்டு போட்டி, டான்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. பட் இந்த விளாக்லேயே நம்ம ஃபுல்லாக வந்து காமிச்சா ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறனால ஜஸ்ட் இது வந்து விளாட்டு போட்டிக்கு எப்படி இருந்துச்சு, கோல போட்டியில் எப்படி இருந்து அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு விளாகில் வந்துட்டு நம்ம விளாட்டு போட்டி, கலை நிகழ்ச்சி இதெல்லாம் இருந்தது எப்படிங்கிறத நான் வந்து சின்ன சின்ன கிளிப்பாக ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு தடவையும் பொங்கலோட கோலம் போட்டி வைக்கும் மோஸ்ட்லி எங்கள் ஊரில் மழை வந்து அந்த டைமில் கரெக்டாக இருக்கும். பட் நாங்கள் கோலம் போடுற டைம் ஸ்டார்ட் பண்ண மோஸ்ட்ல மழை வந்து அப்படி ஸ்டாப் ஆயிரும். கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்துக்கு கோலம் போட்டியோட டைம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் கொடுப்பாங்க. அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே கோலத்தை வந்து போட்டு முடியணும். அது போக 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா அந்த நடுவரெலாம் வந்து பார்ப்பாங்க. அதில் கொஞ்சம் டைம் ஆயிரும். ஆனால் அந்த டைமிங் வரைக்குமே மழை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் மழை வந்து பெய்ய தான் செய்யும். இது வந்து ஒவ்வொரு டைமுமே நடக்கிறது தான். ஆனால் இது வரைக்கும் கோலப்போட்டி வைக்காமல் வந்து இருந்தது கிடையாது. கரெக்டாக வந்து கோலப்போட்டி நடக்கும். இப்போ நாங்கள் கோலம் போடுற டைம் பார்த்திங்க அப்போனாலும் மழை வந்து பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. சரி, எங்கே கோலப்போட்டி இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் கரெக்டாக நாங்கள் போடுற டைம் பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே கழுவி விடுறது எப்படினாலுமே அந்த சேராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கழுவி விடுறதுக்கு ஒரு பக்கம் கழுவி விட்டு அதுவும் ஈரமாயிருச்சு. அதை காய வைக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தங்களுக்கும் சின்ன சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்து அதுக்குன்ட்டு நம்பர் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அந்த நம்பருக்கு அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ பெரிய கோலம்னாலும் போட்டுக்கலாம். பூக்கோலம் தான் போட்டதாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலத்தை நான் வந்து இதில் போட்டிருந்தேன். பட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். யார் தெரியுமா? நம்பர் தான் தெரியும். புள்ளி வைக்கிறது தெரியும். புள்ளி வைக்கிறது தெரியல. இங்கே தான் புள்ளி வைக்கலாம் தெரியுது. அது உட்காந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ முத்துப்பாலா குண்டி பழம் தான் டப்பாடு ஓட்டுக்காரு அந்த வாலி பூனே எங்க போனா பாவச்சுமா போடு. இனி இந்த இதுக்கும் எழு. அந்த 2 புள்ளியை கணக்கு பண்ணிக்கலாம். பொறுமையா போடு, பொறுமையா போடு. இனி போன சாப்பீஸ் இருந்தா சாப்பீஸ் சும்மா கேட்டமே. நீ இவன் நடுவரார் போல இவா புனே எங்கே ரொம்ப நாள் ஆளை காணோம். புனே என்ன ரொம்ப நாள் ஆளை காணோம். சென்னைக்கு போயிட்டு வந்தேன். சென்னையில இருந்தா அன்னைக்கு போனியா? அந்த இவங்க அப்பா கூட்டு போனாங்க பார்த்தேன். ட்ரெஸ் நல்லா இருக்குங்க. என்ன சொல்ற? ட்ரெஸ் நல்லா இருக்கு, முட்டுக்கு நல்லா இருக்கு. பொன்னி கோலம் இல்லையா? முத்த அந்த அது கொஞ்சம் பெருசாக இழு. எல்லாம் கட்டையும் கட்டையும் இருக்காது. ஒரே சேஃபாக இழு. சின்ன லூஸ் இந்த 2 மட்டும் சின்னதாக இருக்கு. மற்றது டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டா கரெக்டாக இருக்கும். வாயில ஏதாவது சொல்லி வாயக்கழுவுங்கம்மா. இப்போ தான் எங்கள் அக்கா கழுவி விட்டுட்டு போட்டிருக்கா.
இனிமே கழிவு வானத்தை பாருவே மழை வர்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாத்துக்கும் ஆறுதல் ப்ரைஸ். யாரும் கவலைப்படக்கூடாது. ஆமாம் கொடை பிடிச்சிக்கிடுங்க சுற்றி ஒரு முத்தி நான் சொல்றேன் ஏசாத நீ போட்ட எல்லா வளைவுலையும் அந்த 2 வளைவு மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்கம்மா. நல்லதா இருக்கும்ண்ணே. மாடை பிடிச்சி நட்டி தைக்கணும். இப்போதான் எங்க இப்போதான் ஒரு மாடு கிராஸ் ஆகி போச்சு பூனை. இப்போதான் ஒரு மாடு கிராஸ் ஆகி போச்சு. செவட மாடு படுக்காத இதான் ஆகிக்கல உள்ளதான் இருந்தா அவ்வளோ இனிமேதான் ஆரம்பமே இருக்கு. சாப்பாடு சீக்கிரம் ரெடி பண்ணி இங்கோடி சோட்டாடி. ஆமா இவ்வளோதான் குழம்பு ஆகுது மேலே அதே போல ஏதோ 1-2 நாய்கள் வந்து தெரியாம வந்துருது. காயட்டும் அதுக்கப்புறம் மேலே அவுட்லைன் நல்லா பெருசா. அதனால நீங்க கொஞ்சம் இந்த வளைவு தான் இனி வரணும். கேட்ட சொல்லுங்க. வளைவு தான் வர மாட்டேங்குது. இந்த மாடு தான் இப்பவுமே வந்துச்சு. அதான் அதே மாடு தான். போட்டாங்களா அந்த கிரீனுக்கு எல்லோ செட் ஆகலி முட்டிராம உங்ககிட்ட மாடா இல்ல 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 இப்பதான் அது பாஸ்டாவே வேற என்ன முட்டிராம ஐயா என்ன முட்டி முட்டிராம இப்போ உங்க நாய் இல்ல காவலி ஓடு முத்தி ஓகே பட் அந்த 2 சின்னதா இருக்கு. முத்தி கரெக்ஷன் நான் சொல்றேன் பிறவி முத்தி என்ன பண்ணா அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஏன் லூஸ் அதை எடுத்துட்டு உனக்கு போடுவேன் அடிச்சிரு அந்த வளைவு ஒழுங்க நல்லா இருக்கு நம்ம இதுக்கு ஒரு பூ வச்சு பேர் வச்சுக்கோம். கனகாமரம் இப்போ இதை பார்த்து ரங்கோலி கண்டிப்பேன். நல்லா பாருங்க இதுல எல்லாம் கோலகோலையா இருக்குன்னு சொல்லுவேன். ஏய் நாங்கக்கா முத்தி இதை அழிச்சிட்டு ஒழுங்கா போட்டு அழிவே எப்படினாலும் அப்படிதான் போடுவா இருக்கட்டும். இப்போ சாப்பி சச்சு போட்டு நான் கூட போட்டு போயிருப்பேன். காப்பி சாச்சுன்னா அது பச்சை குழந்தை கூட நல்லா விளையும். மாடு வரக்கூடாது பைக்கு பேசட்டச்சோ மாடு பைக்கை தள்ளி விட போது எவன் பைக்கோ தெரியல. முத்து நீ போட்டல எதுவுமே நல்லா இருக்கு. இந்த 2 தான் நல்லா இருக்கு. இந்த இருக்குல்ல இந்த 2 தான் நல்லா இருக்கு. பெருசா அழகா இருக்கு. மற்ற இதெல்லாம் சின்னதா இருக்கு. சரி போத முத்து மழை வர போகுது. முத்து நான் சொல்றேன் இந்த 3 அழிவே முத்து நான் சொல்றேன் இந்த 2 அழகா வந்திருக்கு. மற்றது கொஞ்சம் சின்னதாயிட்டு. இது ஒண்ணு 3 சின்னதாயிட்டு. அந்த பூ இப்பதான் விரியுது. இந்த பூல விரிஞ்சிச்சு. ஒண்ணு இல்லை திட்டுவானே முத்து போட்டோல பார்க்க இந்த 2 அழகா இருக்குவே. இந்த இது ரொம்ப சின்னதா இருக்கு. அது ரொம்ப அசிங்கமா இருக்கு. அந்த 2 பெருசா அழகா இருக்கு. பூனை அந்த 2 பூனை அழகா இருக்குண்ணே. நாங்கள் காலையில் உட்காந்து ஃபோனில் பார்த்தோம்.
அந்த ரெண்டு தான் அழகா தெரியுது. அழகா இருக்கு. ஆ கடையில இருந்து எடுத்துருந்தா 720 ரூபா. இதே போல தான் நான் சுப்புலட்சுமியில் எடுத்தேன். 750 ரூபா சொன்னாலும் கேட்டேன். 750 இந்த காசு இதே போல தான் நானும் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு கலர் வந்து நான் பிளாக் ப்ளூ. நாங்கள் சத்துக்கணியக்கம் வந்து அழிச்சிருக்கோம். ஆமாம் நண்பர்களே, நாங்கள் கோலம் போட்டோம் நண்பர்களே. பிளாக் போடுறேன். ஆமாம் இல்லை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடு. எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க தெரியுமா? யார் போட்டா? இவ போட்டா? நீ வந்து எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணி உனக்கு போட்டுருவாள. இப்ப ஆடு அப்ப பத்தாது. இது மாட மாதிரி ராகின மாடு. நீ பார்த்தா சரியில்லை. மாடு பத்திரங்க லைக் இல்ல, ஆடு பத்திரங்க லைக் இல்ல. எதுக்கு மாடை பத்தினா மாடு அங்க துளி ஓடுது, ஆடை பத்தினா துளி ஓடுது. அந்த பையனை வந்து அவன் பயந்துட்டான். அது நாங்க முடியும் என்ன. ஆமா இதுவும் எல்லோ. வரைஞ்ச கூட நல்லா வந்து கலர் பண்ணி இருவே எல்லாம் பார்க்கும்போது அடுத்த இருக்கும் ஃபினிஷிங் பாருங்க. ஃபோன்ல காமிக்காத போட்டோ பாத்து ஆடும்போது நாய் பாரு பாப்பா ஜீவா எங்க குட்டி நாய் பத்தி பத்தி விடு. ஏங்க இங்க பத்தி விட்டுறோம். அப்புறம் அவட்ட அங்க பத்தி சொன்னா எல்லாத்தையும் இங்க பத்தி விட்டுட்டு இருக்க. புனைஸ் வாஞ்சேன்னு வந்துறோம். நாய் பிடித்து கட்டவும் இப்ப பிரகாசனே சொல்லலாம். சொல்லு ரெண்டு பேர் வர ஏனா இல்ல நீங்க சீவங்க பாத்துறீங்க. சரி திரும்பி பாடி கூட ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணுவா? அவன் பயந்துட்டான். இவனா ஒரு ஆள் இவன் பேச்சலாம் கேட்காதல. அவங்க அக்கா வேற கொடுத்துட்டு அடிக்க போறோம். இது வளர்ந்த பிறகு இருக்குது. அவன் அப்பவும் தாத்தாவான ஒரு ஜீவ பத்துமா. கிளவாங்க அப்போ முத்தியில மஞ்சள் கொடுப்பா. லைக் போட்டுருங்க. அப்புறம் நாங்கள் கஷ்டப்பட்டு வரோம், கோலம் போட்டு வேஸ்ட் ஆயிரும். அதனால லைக் போட்டு பார்க்கறதே உங்க பெரிய கஷ்டம் தான். உங்க கண்ணு என்ன பாம்பு முடிச்சே தெரியல. போடாதீங்க. இந்த கோலத்துக்கு என்ன போய் வர எல்லாமே வரலாம். இந்த கோலத்துக்கு ஒரு பொருள் இல்லையா? பூனை ஒரு காமெடி பண்ணியிருக்கேன். அதனால நம்ம இப்படி லைன் எடுக்கலாம். அப்படிங்க இல்லையோ அவ போட முடியாத கோலம். நீங்க கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம்ல. இவங்க எப்படியா இதில் பேசுவானே நினைச்சு வந்துருக்காங்க. இந்த பெருசா கோலம் போட்டுக்கலாம். முத்து நானும் போடணுமா? போட்டுருவியா? ஒரு கிண்ணத்தை தட்டி. ஆமா செருப்பை கலத்திட்டு போ. நான் வந்தது கூட இல்ல. என்ன கூப்பிடுறா போடுறது தலையில அடிக்கணும் பத்தி எவ்வளவு ஒரு காலத்துக்கு இது மில்டன் நல்லா இருக்கு. முத்து கண்டிப்பா சோப்பு டப்பா தான்.
ஷாப் வைக்கிறாங்க டப்பா இல்ல உங்க வீட்டுல ஷோபர் நிறைய இருக்கு பே உனக்கண்ணா வேணா இது தந்தா உனக்கு தந்துடுறேன் கூட இந்த பேர் யார் பே கடவுளை கோலை போட்டு முடிச்ச உடனே மழை பெஞ்சு ஜாம்போனுக்கு 5வது ஃபர்ஸ்ட் 5 பிரைஸ் யாருக்கும் கிடையாது இது அப்படியே ரிட்டர்ன் கடையில் பண்ணுங்க கட்டு வீரர்கள் அதையும் கொண்டு போய் இப்போ நீ உனக்கு இந்த கொடுமை உனக்கு என்ன உங்க வீட்டில் யாரும் இல்லையா அவ்வளோ போட முடியலடா சே எங்களுக்கு புனே ஆனா முத்து நீங்க போடுங்க நாங்கள் ஒரு ரவுண்ட் போய் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டுமா எல்லாத்தையும் போய் ஆ உண்மையிலையா செல்லி முத்து போகிறேன் போடுவே அழகா புனே வா புனே ஒரு ரவுண்ட் போயிடுங்க நீ மியாவ் மியாவ் வாரி என்ன சரி வேண்டாம் எங்கள் அக்கா மட்டும் எடுப்பேன் இந்த அக்கா எடுத்துரும் அக்கா நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்களா போட்டு முடிச்சிட்டிங்களா இல்லை கேட்க சின்னதாக போட்டுக்கீங்க 2 பேரும் வரலாமே வலியில் நினைக்கிறேன் நான் வலி முத்து அவன் நீயே போடுவா அவளை படிச்சு பாக்ஸ் சின்ன பாக்ஸ் என்ன சரி ராஜேஸ்வரி சொல்லிட்டாங்களா இது இந்த சின்ன போதும் சரி பாய் சொல்லி தந்துருவான் பாதி எட்டிடுவோம் வீட்டுக்கா உங்களுக்கு தான் ஆமா நான் உனக்கு மட்டும் தான் இருந்தேன் உளுந்தா உங்களுக்கு பாதி எனக்கே தாரேன் முத்து உளுந்தா தானே கொடுத்துரும் முத்து அவ உனக்கு போட தெரியல நீயே வளைச்சு போடு அந்த வளைய உனக்கு ஒழுங்கா இல்ல முத்து புறமே இல்ல முத்து நீ அந்த வளைய போட கலப்படி போட்டு நீ வளைய போடு இன்னே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கட்டில் தானே கொடுப்பேன் பீரோ தானே கொடுப்பாவே அதை நீங்கள் வச்சுக்கோங்க பீரோவை உங்கள் வீட்டில் போடலையா அந்த அக்கா போடலையா ஏதோ குடம் போடணும்னு பேருக்கு போடுற வேண்டியதான் மழை வந்துச்சு முத்து இருக்கும் தார்பாய் கட்டிடுமா உங்க அக்கா உள்ள போடுற குளத்துக்கு அவ்வளவு பெருமையா நினைக்கிறேன் எப்படி போட்டுறாங்கன்னா முத்து லாஸ்ட் நம்ம அப்படி போட்டுருமா அப்படி அதான் சொன்னேன் நான் லாஸ்ட் போட அதான் பர்பிள் கலர் மாதிரி போடணும் அது வாடுறதுல தர மாட்டாங்க தான் போடுறா முத்து ரெண்டு ஒரே குளம் முத்து இப்ப நாங்க செம்பத்தில கனகாமரம் இருப்பி பாத்துட்டுமா அவ்வளவு வித்தியாசம் முயல் குளம் போடலையா முயல் குளம் மட்டும் தான் 10,000 பேருக்கு வாங்கினா முயல் குளம் போடும்போது அடுத்த போட சொன்னா அந்த வருஷம் பூ போடாதான் ஆனாலும் முயல் போட்டிருந்தா சரியா அப்போ உன் பேர்ல ஒரு இது உங்க பெருமைட்டு மாதிரி போடு முயல் குளம் எங்களுக்கும் அந்த வருஷம் பிரைஸ் உங்களுக்கும் அந்த வருஷம் பிரைஸ் பக்கத்துல சரியா ஷேர் எடுத்துட்டாங்க
நான் தானே தேர் போட்டு உட்காரணும், நீ ஏன் தேர் போட்டு உட்காரணும்? இப்படி என்ன எடிக்கடா அவனோட ஒரு இன்ஸ்டா பிரபலர் காலையில 10 மணிக்கே சோறு தீ கொதிச்சுக்கோ. முத்தி பச்சை ஏத்திக்காதுன்னு தட்டு. நீ போகும்போது இந்த அந்த ரெண்டையும் மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்க, இந்த மூணையும். ஆ அது நம்ம இஷ்டத்துக்கு எப்படி சும்மா சரி சும்மா நம்ம இஷ்டத்துக்கு போடலாம். சிப்போடி இஷ்டத்துக்கு போடணும். அடிக்கப்படியா 4 இது கரெக்டா போட்டுருக்கு. நம்ம 5 இது போடணும்னு போடுறோம். வயசுக்கு போடணும். அது மண்ணு மாதிரி இல்லை, அது எல்லாம் அது பரவாயில்ல. பச்சை எடுத்து பார்த்து ஊற்றிட்டு எடுத்து பார்த்தா ஒன்றும் அப்போ நல்லா தானே இருக்கு. வேற கலர் எங்கே போய் தேவை அந்த எங்கள் புது பக்கத்தில் இப்போ அந்த கட்சிக்கு ஆரஞ்சு நல்லா இருக்குல்ல. கட்டில் கடை வச்சுக்கலாம். புது கடை பக்கத்தில் ஆரஞ்சு எங்கே ஆமா அந்த கடை இருக்குமா? இந்த ஆரஞ்சு நல்லா இருக்குல்ல. வேணுமா? ஸ்டேட்டஸ் போட நான் போட்ட கோடம் அப்படி போட்டு நீ போட்ட கூட போடாத புனை. உங்க அத்தை போட்டதுன்னு சொல்லணும். குளிச்சுட்டு வந்தாலும் முத்தலட்சுமி கோலத்தில் இப்படி கையை வச்சாட்டு ஒரு ஃபோட்டோ போட்டுக்கலாம். ஏதாட்டும் ஒரு காலத்தில் வச்சு நான் முதல்ல போட்டோ எடுத்து இது இவங்க போட்ட குடம் சொல்லி போட்டு விட்டுறோம். பார்த்துக்க உனக்கு இன்னும் பேன் நிறைய இருக்குன்னு இந்த இன்னும் அதே மாதிரி தூக்கியா குத்துவியா? ஆமா வேற கலர் வாங்கியா? காய்க்கு என்ன காய வைக்காம திட்டு திட்டா போட்டுட்டு இருக்கா. மாவு அந்த இது என்னது மண்ணு மாதிரி இருக்கும் பார்த்தா ஆரஞ்சு ஆட்டே இருக்க பார்த்து வாங்குறியா? அவர் பெருசா சொன்னாரு நல்லா இருக்கும் டீ. முத்து அக்கா மழை வந்து ரொம்ப கோலம் போட்டு கரையாம இருந்துச்சுன்னா செல்லி ஹெல்ப் பண்ணுவே. ஹெல்ப் பண்ணதாங்க தட்டி வச்சுட்டு இருக்கேன். முத்து நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன கலர் பொடி மட்டும் கொஞ்சம் மஞ்சள் பச்சை அப்படி இல்லைல்ல. லூசு வேற கலர் பொடி ஏதாவது இல்லையா? திட்டு திட்டு இருக்குல்ல அதுக்கு வேற கலர் வாங்கிக்கல கரெக்டாக. இப்போ ஆரஞ்சு அப்பா வேறான்னு சொல்லுமா? நடுவில் ஒரு புள்ளி வருமா? நீ கண்டிப்பா இதை பத்தி தான் விட போகிறா. புள்ளி சிக்கன் போட்டுரும். ராகுல் இப்படி சிக்கன் போட்டுரும். சிக்கன் ராகுல் சிக்கன் போட்டுரும். ஜீவா சிக்கன் போட்டுரும். பொரிச்சிரு மாட்டு பொங்கலை கொண்டாடு. நான் கேட்கவே மாட்டேன். இல்லை பிடில நான் பிடிக்க மாட்டேன். அது பிடிச்சா இங்க வர அது தானா போயிடும். நீ பிடிக்காத. நீ அப்பதே இருந்து அதை வரட்டி வரட்டி விட்டுருக்கா கொல்ல போறோட. ஜீவா ப்ளீஸ் புளியில சிக்கனை போட்டுதுமோ. அதான் இப்போ தானே உள்ள விட்டேன். பூனை பாட்டை வேறு யார் போட்ட கோணம்? நான் பாடல. யார் போட்ட கோலது கண்டதே இருக்கு. முத்து மேலே ஆரஞ்சு வெள்ளை தானே கொடுப்பா? ஆமாம் முத்து நடுலேருந்து இது வரும்ல அந்த புள்ளி. ஆஹா அதான் எடுத்து கட்டவுட் அடிக்குவா. நீ எடுக்கவே வேண்டாம். உனக்கு முத்து அரிச்சா நல்லா இருக்குமா? அரிச்சா இங்கே போய் அரிச்சிட்டு வர
நிறைய பேருக்கு கோலம் நல்லா இருக்கு, ஆனா கலர் எடுப்பே இல்லை. எல்லாம் தண்ணி எதுக்கு ஊத்துனீங்க மழை வந்த நேரத்துல? கனகாமர கலர் பூ கனகாமரம். இதுல எதுக்கு தண்ணி ஊத்துனீங்க? எல்லாம் தண்ணி ஊத்தி தான் வம்பாக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த வருஷம் யாருக்கும் எல்லாத்துக்கும் ஆதரவு. இந்த பீரோல் கட்டிலெல்லாம் வச்சு கொண்டு கடையில் கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும் அதில் வயசு அவ்வளோ பேர் அப்படிதான் போட்டிருக்காங்க. அவுட்லைன் ஒழுங்கா போட்டு பாத்துக்க. முத்தி ராய் செஞ்சது கேட்ரு நம்மளது. ஆமா ஒயிட் கொடுத்தா இருக்கும்ல. நல்லா கொடு. என்ன கோலத்தை பார்த்து அந்த போய் அலங்காட்டான் அவனுக்காவது அலங்காட்டின அவனுக்கு திஷ்டி கட்டிட்டு என்னன்னா உன் பேர் என்னது? அஸ்வனா. ஜீவா மறுபடியும் நாயை வறுத்து ஹாய் ராஜசனா முடிச்சிட்டியா? ஆறுதல் பரிசுக்காக போட்டு போயிருக்காங்க, பார்த்தாலே தெரியலையா? உன் பேர் என்ன? சிறந்து ஒரு வயசு இருக்குமா? 1.5 வயசு ஆயிட்டா? ஒன்றதான் ஆகுதா அடி உடனே எடுத்து போயிடும். பிள்ளைங்க மட்டும் கிளம்பிட்டாங்க. அபிகோலம் அநேக கூட மாற்றம் கேட்பாங்களா? இருக்கும். அவ போடணுமா? ராஜ்பூர் குமரிக்கான கணக்காவல்ல அதுக்குள்ள எப்படி முத்து அந்த அக்கா கோலத்தை எடுத்துட்டுமா? முத்து அவ கோலத்தை மச்சாலாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன் கவலைப்படாது கோலம் போட்டில இந்த போட்டுக்க இன்னும் 2 மணி நேரமா போடுறீ அப்படிங்க கேட்காது. என்ன இந்த அக்கா கோலம் வித்தியாசமா இருக்குல்ல. தியானம் பண்ணாம உட்காந்துருக்கான் முத்தி. உன் பேர் என்ன? ஆதிக்ஷன். உன் பேர் என்ன? ஆதிக்ஷன். எலிக்குட்டி பேரு இல்ல எலிக்குட்டி. எலிக்குட்டி ஆதிக்ஷன். பொறுமையே பொறுமை. சூப்பர். முத்து ஓகே டன். எல்லாரும் கோலம் போட்டாச்சு, இப்போ தான் சின்ன கோலம் போடுறாங்க. போதுமா? உன் ட்ரெஸ்ஸை இழுத்து விட்டுறாம. இப்போ இது நல்லா இருக்கா இல்லை இடையில இருந்து கொடுக்கணுமா? இது நல்லா இருக்குமா? இப்போ எத்தனை பேர் வந்துட்டு சொன்னாலும் எங்க அப்பா வந்து முத்து ஃபோனில் பார்க்க அழகா இருக்கு.
கலரை போட்டு நிறுத்தி இது கலர் கம்மி பார்க்க நல்லா எல்லாரோட ஒன்று தான் ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து அள்ளி வெய்யுமாங்க நைஸா தெரியுது. புதுசாச்சா யாரு? 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பர். ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் எடுத்து சரியா அப்புறம் பார்க்குறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட கோலம் எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.